நேற்று வச்ச சிக்கன் இருந்துச்சு. காலையில் என்ன பண்ணலான்னு பார்த்தேன், சண்டே வீட்டில் யாரும் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சிக்கனை எடுத்து கொஞ்சத்தை பிச்சு எடுத்துட்டேன், எலும்பு தனியாக எடுத்தாச்சு. இப்போ முட்டை உடச்சி ஊற்றி அது நம்ம கறி ஆம்லேட் போட போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு லைக் தட்டுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டினியூ. இப்போ கரண்டில் அதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பை பற்றி வச்சுருவோம். அப்போதான் கல் காயும். ஓகே, முட்டை ஒரு கழிக்கிட்டோம். ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது. குழம்பு எப்படியும் கொஞ்சம் விட்டு தான் ஆகணும். அப்போ தான் நல்லா ஆகும் டேஸ்ட். இந்த கறி என்ன பண்ணுவோம்னா, நம்ம கறி தோசை போடும்போது மேலே போகிறதுக்காக பிச்சு போட போகிறோம். பிச்சு போட்டு முட்டை ஆம்லேட் வேகட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதை பிச்சு போட்டோம்னா அந்த டைமிங் கரெக்டாக இருக்கும். தோசைலாம் எடுத்து வச்சாச்சு. இந்த அளவுக்கு போதும், ஏன்னா வச்சு கறிக்கணும். 10 பசு இருக்கும். நடுவில் மட்டும் வேகணும். தோசை வருவனான்றான், இவனை எடுக்காம விட மாட்டேன். என்ன பண்ணலாம்? தோசை கரண்டி தான் உள்ளே போகுது. தோசை குஞ்சு வேண்டாம். அந்த அளவு போதும். நம்ம வீட்டுக்கு பானைங்க. இந்த பார்த்தீங்களா, எடுத்துட்டேன். தனியாக தோசை 150 தாங்க நமக்கு தனியாக வரும்.